Hi, hello friends. Welcome to Athalia Tamil. இன்றைக்கி வீடியோவில் fishbone ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்ம டிசைன்லாம் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் போன வீடியோவில் fishbone ஸ்டிச்சு எப்படி போடுறது அப்படின்னு வந்து டீப்பாக பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து fishbone ஸ்டிச்சு வந்து எப்படி டிசைனாக போடலாம், அதாவது நெக்லைனுக்கு எப்படி போடலாம், ஒரு புட்டா டிசைனோ இல்லை வந்து லீஃப் டிசைனில் எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி எப்படிலாம் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு லீஃப் டிசைனில் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ லீஃப் டிசைன் வந்து வரைஞ்சிருக்கேன். லீஃபு இதை சுற்றி வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எப்பயுமே வந்து இந்த லீஃப் டிசைன் இந்த மாதிரிலாம் போடும்போது அவுட்லைன் கொடுத்து போடும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக வரும். இதே நீங்கள் அவுட்லைன் கொடுக்காத போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேப் வந்து மாறி, அதாவது கரெக்டாக வராது, அந்த ஷார்ப்பாக நீங்கள் வரைஞ்சிருக்க மாதிரியே வராது. எப்பயும் அவுட்லைன் கொடுத்து போடுங்க. எப்பயும் நீங்கள் லீஃப் டிசைன் ஆரம்பிக்கும் போது நீங்கள் எந்த லீஃப் டிசைன் போடுறதா இருந்தாலும் எப்பயும் லீஃப் டிசைன் வந்து இந்த மேலே இருந்து ஆரம்பிக்காதீங்க. அதாவது பாதிக்கு கொஞ்சம் கீழே இல்லைன்னா பாதியிலேருந்து ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வி ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி இப்படி அகண்டுகிட்டே போயிடும். இப்படி அகண்டுகிட்டே போயிடும். அந்த லீஃப் வந்து கரெக்டாக முடிக்க முடியாது. அதனால் பாதிக்கு கீழே கூட இருந்து ஒரு 3/4 பாகத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இதுதான் வந்து பாதி அப்படின்னா பாதிக்கு கீழேருந்தே ஆரம்பிங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த லீஃப் வந்து அழகாக வரும். கரெக்டாக இதை ஒட்டியே நெருக்கமாக போகிறதா இருந்தால் நீங்கள் அந்தளவுக்கு நெருக்கமாக போட்டுக்கோங்க. பாருங்கள், ஃபிஷ்போன் ஸ்டிச்சே தான் போடுறேன். அதுவே நம்ம வந்து நெருக்கமாக போடுறேன், அவ்வளோதான். நீங்கள் இப்படி அவுட்லைன் போட்டு போடும்போது நம்ம இங்கே போடுறோம் இல்லையா, இப்படி இடம் இல்லைனாலும் நம்ம அதுக்குள்ளேயே நெருக்கி நம்ம போட்டுருவோம். ஆனால் இப்படி அவுட்லைன் வந்து நீங்கள் லீஃப் போடாத போடும்போது, அந்த அவுட்லைன் போடாத நீங்கள் போடும்போது அந்த கீழே நம்ம அப்படியே இழுத்துக்கிட்டே போயிடுவோம். சரி, இன்னும் 2 தானேன்ட்டு இழுத்துக்கிட்டே போயிடுவோம். இப்போ நீங்கள் அவுட்லைன் இந்த இடத்துல போட்டுட்டிங்கள, எப்படி நம்ம அவுட்லைனுக்குள்ளாரையே போடணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த இடத்துலையே கரெக்டாக நெருக்கி முடிச்சிருவோம் அதோடையே. அதனால தான் அவுட்லைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறாத வரும். பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு வந்து அந்த இடம் இல்லை, இருந்தாலும் நான் அந்த இதுக்குள்ளாரையே முடிக்க பார்க்குறேன். பாருங்கள், வெளியில் நான் கொண்டு போகலை. அதாவது இந்த சைட்லேயே இந்த மாதிரி குத்தி அதுலேயே நெருக்கி முடிச்சிடுறேன். பாருங்கள், அந்த அவுட்லைன் வெளியில் போகாத இதுக்குள்ளாரையே அப்படியே நெருக்கியே முடிச்சிடுறேன். பாருங்கள், இப்போ முடிச்சாச்சு. எண்ணாட் போட்டுக்கலாம். எப்பயும் ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணாட் போடுங்க. உங்களுக்கு சீக்கிரம் உருவிட்டே வராது. போட்டு இப்படி லைட்டாக இழுத்து விட்ருங்க. இப்போ பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. அதாவது நம்ம வந்து இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலையே எல்லாத்தையும் கொண்டு முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த இடத்துல இந்த செயின் போடலை அப்படின்னா இப்படி கீழே வந்துருக்கும். இந்த அளவுக்கு வந்திருக்கும் கீழே. நம்ம இது வரைக்கும் கொண்டு வந்திருப்போம். அந்த லீஃபோட ஷேப் வந்து உங்களுக்கு மாறிடும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போடுங்க. இப்போ பாருங்கள், இந்த லீஃப் வந்து சின்னதாக இருக்கனால இது நான் 3/4 பாகத்துலேருந்து ஆரம்பித்தேன். இது பாருங்கள் கொஞ்சம் நீட்டமாக இருக்குது. அதுவும் இந்த 2 பக்கம் வந்து ஷார்ப்பாக இருக்குது. இது வந்து திலகம் ஷேப்பில் இருக்குது இந்த லீஃபு. இது பாருங்கள் 2 பக்கம் வந்து ஷார்ப்பாக இருக்குது. இந்த 2 பக்கம் ஷார்ப்பாக இருந்தால் நம்ம வந்து இங்கே 3/4 பாகத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு தேவையில்லை. அதாவது இந்த இடத்துல இப்படி வளைவாக இந்த மாதிரி இதோட போட்டிருந்தேன் அப்படின்னா இந்த 3/4 பாகத்துலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். நீங்கள் வந்து இந்த பக்கம் 2 பக்கமுமே வந்து ஷார்ப்பாக இருக்குது, அதாவது இந்த பக்கமும் ஷார்ப்பாக இருக்குது இல்லையா, அதனால் நம்ம இப்போ பாதியிலேருந்து ஆரம்பித்தாவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது பாதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். கரெக்டாக நீங்கள் அவுட்லைன் போட்டுட்டு போடுங்க. அப்போ தான் வந்து அந்த லைனுக்குள்ளாரியே அந்த அவுட்லைனுக்குள்ளாரியே நீங்கள் வந்து முடிப்பீங்க. அந்த ஷேப்பும் உங்களுக்கு வந்து மாறாது. நீங்கள் நெருக்கமாக போடணுனாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் கேப் விட்டு போடுறேன். அது சின்ன லீஃப்னால நம்ம நெருக்கமாக போட்டோம். இது கொஞ்சம் எப்படி போட்டாலும்
கொஞ்சம் உங்களுக்கு கேப் தெரியும் அந்த அவுட்லைன் பக்கத்தில். இந்த ஃபிஷ்போன் ஸ்டிச்சே தான் நம்ம வந்து இப்படி போடுறோம். இந்த லீஃப் பாருங்கள், நம்மளுக்கு இந்த கீழே வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக வந்து நம்ம போடுறதுக்கும் அதுக்கும் இப்போ கரெக்டாக வந்து முடிஞ்சிருச்சு. இதோட இதுக்கு நெருக்கி போடணுன்னு தேவையில்லை. அதோடையே கரெக்டாக எனக்கு போடுறதுக்கும் இது போடுறதுக்கும் கரெக்டாக வந்து முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இப்படி வந்து நல்ல வி ஷேப்பில் உங்களுக்கு வரணும். வி ஷேப்பில் வந்தால் தான் உங்களுக்கு அந்த லீஃபோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், கொஞ்சம் இது வந்து நல்லா நெருக்கமாக போட்டிருக்கேன். இது வந்து இடையில கேப் இல்லை. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டு போட்டிருக்கேன். இன்னும் கேப் விட்டும் போடலாம். நீங்கள் உங்கள் டிசைனுக்கு தகுந்த மாதிரி கேப் வந்து விட்டு போடலாம். அடுத்தது பாருங்கள், டைமண்ட் ஷேப்பில் வந்து லீஃப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தான் இந்த லீஃப் போடுறது. பாருங்கள், இது வந்து பாதியிலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் இங்கே ஒரு 4-5 ஸ்டிச் போடுற மாதிரி கொஞ்சம் இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். கரெக்டாக நம்ம வந்து இதோடையே முடிச்சிடணும். இது வரைக்கும் இந்த சைட்லலாம் போடக்கூடாது. இந்த கார்னரோடு கரெக்டாக முடிச்சிடணும். உங்களுக்கு போட்டு காமிச்சா புரியும். பாருங்கள், போட்டு காமிக்கிறேன். எப்பயும் சென்டர்லேருந்து இந்த மாதிரி நடுவுலேருந்து ஆரம்பிங்க. இங்கே மேலேருந்து ஆரம்பிக்காதீங்க லீஃப் போடும்போது. பாருங்கள், இந்த கார்னரோட முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இந்த போட்டிருக்கேன்ல இந்த லைனு இதோட முடிச்சிடுறேன். அவ்வளோதான். இதோட நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த லீஃப் ஷேப் வந்து வந்துடும். அதாவது டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வந்துருச்சு பாருங்கள். இதே நீங்கள் இன்னும் 2 ஸ்டிச் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப் வந்து வராது. கொஞ்சம் மாறிடும். கரெக்டாக உங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி இதோட பாதியோடையே நிறுத்திடணும். அடுத்தது ஒரு மேங்கோ ஷேப்பில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மேங்கோ ஷேப் போடும்போது பாருங்கள், இந்த மாதிரி எஸ் போட்டு கீழே இருக்க அந்த எஸ் வளைவு வந்து கொஞ்சம் பெருசாக அப்படியே வளைச்சி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேங்கோ ஷேப் வந்து நல்லா வந்துடும். வளைவாக தான் இருக்குது. ஆனால் இந்த இது ரொம்ப முக்கால் பாகத்துலேருந்து ஆரம்பித்தா வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் இது வந்து நான் பாதியிலேருந்து இந்த பாருங்கள் பாதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து இது வந்து கொஞ்சம் கேப் விட்டு போடுறதுனால நம்ம பாதியிலேருந்து ஆரம்பிக்கலாம். நீங்கள் நெருக்கமாக போடணும் அப்படின்னா முக்கால் பாகத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மேங்கோ டிசைனில் இந்த மாதிரி போடலாம். இதே மாதிரி மேங்கோ டிசைனை வச்சு இந்த நெக்லைனை சுற்றியும் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது சிம்பிளாகவும் இருக்கும் இந்த டிசைனு. அதாவது ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும் இந்த டிசைன் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரம். அதே மாதிரி நெக் லைனுக்கும் போடலாம். இந்த மாதிரி யூ நெக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் போடலாம். பாருங்கள், இதே ஸ்டிச்சு தான் வந்து நான் இந்த ஃபிஷ்போன் ஸ்டிச்சு தான் நெருக்கமாக, அதாவது ரொம்ப நெருக்கமாக இல்லை, கொஞ்சம் கேப் விட்டு ஜரி த்ரெட்டில் ஒரு நெக் லைன் வரைஞ்சி அதில் போட்டிருக்கேன். பாருங்கள், நெக் லைனுக்கு போட்டாலும் அழகாக இருக்கும். அதாவது நம்ம கொஞ்சமாக போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பெருசாக லாங்காக போடும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியும். பாருங்கள், ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த லீஃப்க்கு போடுவோம்ல அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நெருக்கமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வி ஷேப்பில் மாறாத கொண்டு வரணும்.
நீங்கள் இந்த வி ஷேப்புக்கு வந்து குறையும் போது இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த வி ஷேப் வரணுன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டீங்க அப்படின்னா இந்த வி ஷேப் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் கரெக்டாக. இப்போ பாருங்கள், நான் இங்கே போட்டுட்ருக்கும்போது எனக்கு இந்த வி ஷேப் வந்து பாருங்கள் கொஞ்சம் அகண்ட மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப வியாக வரல, கொஞ்சம் வி வந்து இங்கே போட்டதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இந்த வி வந்து கொஞ்சம் அகண்ட மாதிரி ஆயிடுச்சு. அந்த அகண்ட மாதிரி ஆகும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் இங்கே நெருக்கி குத்தாத, கொஞ்சம் இப்படி கீழாக, ரொம்பவும் கீழாக குத்தக்கூடாது, கொஞ்சம் கீழாக குத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வி ஷேப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் கீழாக குத்துறோம். அதாவது அந்த அதிகமாகக்கூடாது, அந்த அதிகமாகாத, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வி ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், லைட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வி ஷேப் வந்து உங்களுக்கு பார்த்திங்களா மாறாத வந்துடும். அதாவது லாங்காக போடும்போது இந்த மாதிரி நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். பாருங்கள், இந்த வி ஷேப் வந்து வந்துடுச்சு. பாருங்கள், இந்த இடத்துல போடும்போது பாருங்கள் கொஞ்சம் அகண்டு இருக்கா பாருங்கள். இந்த 2 ஸ்டிச் பாருங்கள் கொஞ்சம் அகலமாக இருக்குது. வி வந்து இப்படி விரிஞ்ச மாதிரி இருக்குது. அதே பாருங்கள், நான் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணவும் பாருங்கள் அந்த வி வந்து எனக்கு கரெக்டாக இப்படி நல்ல வி ஷார்ப்பாக வந்திருக்கு இல்லையா? உங்களுக்கே பார்த்தா தெரியும். பாருங்கள், இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த இடத்துலையும் பாருங்கள். அதுவும் நம்ம அந்த இது வந்து கொஞ்சம் மாறாத மாதிரி, இந்த கேப் வந்து கொஞ்சம் மாறாத மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி தான் இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து இடமும் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகும். அதாவது சீக்கிரமும் முடித்த மாதிரி இருக்கும். ஒரு ஒர்க்கை நிறைய இடத்த வந்து ஃபில் பண்ண மாதிரியும் இருக்கும். சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு தரலாம். அது இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு வந்து நேரமும் வந்து ரொம்ப மிச்சமாகும். அதாவது கம்மியான ப்ரைஸில் போட்டு தரணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைனில் நிறைய யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வேலையும் வந்து கம்மியாகும். அதாவது ஈஸியாகவும் போட்டோன்னா ஃபுல்லாக நிறைய ஒர்க் பண்ண மாதிரியும் தெரியும். இந்த ஸ்டிச் வந்து நான் இப்படி தான் போட்டேன். இந்த இடத்துல பாருங்கள், வளைச்சி எப்படி போடுறது, அதாவது ரொம்ப வளைக்கக்கூடாது. ரொம்ப வளைச்சிங்க அப்படின்னாலும் அந்த டிசைன் வந்து உங்களுக்கு வராது. லைட்டாக அந்த நெக் மாடல்லாம் இப்போ போடும்போது நம்ம ரொம்ப வளைக்க மாட்டோம். அது சின்ன நெக்குனால உங்களுக்கு ரொம்ப வளைச்ச மாதிரி தெரியும். இப்போ பெரிய நெக்குக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா ரொம்ப வளைவுலாம் வராது உங்களுக்கு போடும்போது. பாருங்கள், ஃபஸ்ட்டு போடும்போது இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம ஃபிஷ்போன் ஸ்டிச் மாதிரியே தான். இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது, நடுவுலேருந்து ஆரம்பிக்கணும். நடுவுலேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி 2 பக்கமும் போட்டுகிட்டே வாங்க. கொஞ்சம் வளைக்கும் போது மட்டும் கரெக்டாக அந்த லைன்லேயே போட்டுவாங்க. அந்த லைன்லேயே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த வளைவு வந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த லைன்லேயே வளைச்ச மாதிரி போட்டுட்டு வரணும். 2 பக்கமும் வந்து ஈக்குவல் லென்த்தில் இருக்கணும். அந்த லாங் ஸ்டிச் போடுறேன் இல்லையா, லாங் செயின், அது வந்து ஈக்குவல் லென்த்தில் இருக்கணும். பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. இப்போ நாட் போட்டுக்குவோம். நீங்கள் இந்த மாதிரி டிசைனும் வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் போட்டு இந்த சைடில் ஏதாச்சும் லீஃபு அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி டிசைனும் நீங்கள் வந்து போடலாம். அதாவது இதுக்கு வந்து அவுட்லைன் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிசைன்லாம் அவுட்லைன் போடாத அங்கங்கே போட்டிங்க அப்படின்னா ஒரு லீஃப் கூடையோ ஒரு மேங்கோ கூடையோ அந்த மாதிரி இது கூடையோ சேர்த்தி போட்டிங்க. இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஃப்ளவர் போட்டு சேர்த்தி போட்டிங்க அப்படின்னா இப்படி ஒரு இது மாதிரி நல்லாயிருக்கும். கீற்று மாதிரி அழகாக இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி லீஃப் டிசைனை யூஸ் பண்ணியும் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி போடலாம். ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி போடலாம். போட்டு அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அழகாக இருக்கும். பாருங்கள், இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஆனால் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து மேலே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டாரும் ஒரு மாதிரி ஒரு இந்த இதுவும் ஒரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போட ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.